மேசராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கு. உண்மையிலேயே உங்களுடைய வாழ்வில் பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல மாற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில இந்த அடுத்த 7 நாட்களில் மேசராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தின் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மேசராசினியர்களான உங்களுடைய குடும்ப வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் முக்கிய கிரகமான ராசிநாத் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாம அவரோடு 5 கூறிய சூரியன் அமர்ந்திருக்கிறார். தன குடும்ப அதிபதி சுக்கிரனும் பலம் பெற்று இருப்பதால் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல 3இல் குரு அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தான அதிபதி இப்போது இந்த வாரம் முழுவதுமே பலம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்பட இருக்கு. இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த திருமணம், நிச்சயதார்த்தம், காதுகுத்து இது மாதிரியான பல சுபகாரியங்கள் இல்லத்தில் இந்த வாரத்தில் நடைபெற இருக்குதுங்க. அதே போல் இந்த சுப நிகழ்ச்சிகளின் காரணமாக விருந்தினர்களுடைய வருகை அதிகரித்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு. இது குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையுங்க. உத்தியோகத்தில் புது சிந்தனையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்கு. இடம் வாங்கி போடுவது நல்லபடியாக முடியும். இவ்வளவு நாட்களாக இடம் வாங்குவதா வீடு வாங்குவதா என பல குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு பிறந்து கூடிய விரைவில், குறிப்பாக இந்த வாரத்திற்குள்ளாகவே வீடோ அல்லது நிலமோ நீங்கள் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அவை தற்போது நீங்க இருக்கு தைரியம் அதிகரிக்குங்க. வெளிநாடு செல்வோர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. தீராத பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருப்பது அவசியம் என்று பார்க்கும்போது ஒரு வகை வரவு அதிகரித்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் இருக்கதாங்க செய்யும். சேமிப்பிற்கு வழி இல்லைங்க. காரணம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறாரு. இதனால் கணவன் மனைவி உறவுகளுக்குள் ஒரு சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடுகள் வரும்போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும். தற்காலிகமாக பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் கூட இந்த வாரத்தில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. உறவினர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தால் போதுமானதாக அமைகிறது. அதே போல் இத்தருணங்கள்ல பகை பாராட்ட வேண்டாங்க. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் குடும்பத்தாரனுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் இந்த வாரத்தில் மேசராசினியர்களான நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம். தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்க. குடும்பத்தில் மன நிம்மதியும் மகிழ்ச்சி நிலவுங்க. குரு பகவான் திருதிய ஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ளதால் சற்று தாராளமாகவே செலவு செய்வீங்க. திருமண முயற்சிகள்ல சிறிது தடங்கல்கள் ஏற்பட்டு பின்பு வரன் அமையுங்க. வேலை இல்லாமல் கவலைப்படுபவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாகவே இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னு அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். கிரகநிலைகளின்படி இக்காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஆண்டாகவே அமைந்திருப்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவிற்கு பல முன்னேற்றங்கள் பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல
மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இந்த மாற்றம் உங்களுக்கு பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் சச்சரவு ஏதுமின்றி ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் நிலவுங்க. அதே போல் வெளியூர் பயணங்களினால் லாபம் நல்ல பலனும் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் ராகுவுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்றாட பணிகள் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ள மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் இப்போது இந்த வாரத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் இளைஞர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை நிச்சயம் கிடைக்குங்க. தற்காலிக பணிகள் அன்பர்களுக்கு பணி நிரந்தரமாகும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் பிக் சேஞ்ச் சொல்லக்கூடிய அளவிற்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உற்பத்தியை அதிகரிப்பதற்கு புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் இந்த வாரத்தில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. சக கூட்டாளிகள் உங்கள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து ஒத்துழைப்பாங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்குது. அத்தகைய சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று வளம் வருவதால் நல்ல வருமானமும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு. உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படுங்க. குறிப்பா இளம் கலைஞர்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் கூடிய ஒரு வாரம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் எடுத்துக்காட்டுது. மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினர் இந்த காலகட்டம் முழுவதுமே தாங்கள் உண்டு தங்களுடைய வேலை உண்டு என்றிருக்கும் பட்சத்தில் நிகழ இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் முக்கிய பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. பொதுமக்களிடையே ஆதரவு பெருகும். செல்வந்தரும் செல்வாக்கு மிகுந்தவருமான பிரமுகர் ஒருவரின் நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுது. அதே போல மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்தில் பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் அல்லது மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வலம் வருவதால் கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்குங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உயர்கல்விக்கான பண உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு. இது ஒரு அரிய வாய்ப்பாக அமைகிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையுடன் தொடர்புள்ள செவ்வாய் மற்றும் இதர கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல விளைச்சல் கிடைக்குங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு ஆதரவாக இருக்குது. உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை நிச்சயம் இந்த வாரத்தில் கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய தொடர்புகள் ஏற்பட்டு உற்சாகத்தை அளிக்குங்க. இதனால் வருமானமும் உயர இருக்கு. நவீன விவசாய வசதி எளிதில் கிடைக்குங்க. வங்கிகளின் ஒத்துழைப்பு கை கொடுக்கும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரை பெண்மணிகளின் நலன்களை பாதுகாக்கும் சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க. முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.